தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம். கடலூரில் நகர் நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 மாதங்களாக தங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என கூறி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதியத்தை கேட்டால் தங்களை தனியார் ஒப்பந்த நிறுவன நிர்வாகத்திற்கு பணிமாற்றம் செய்யப்படுவீர்கள் என அதிகாரிகள் கூறுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூரில் 2 மாதமாக தங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என கூறி நகர் நல அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம். கடலூர் மாநகராட்சி பகுதியில் தனியார் நிறுவனத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய 350க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வரவில்லை எனவும் பாதுகாப்பான உபகரணங்கள் ஏதும் தூய்மை பணியாளருக்கு தரவில்லை எனவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் 2 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு 240 ரூபாய் என்ற அளவில் குறைந்த சம்பளமே வழங்கி வருவதாகவும் அதையும் முறையாக வழங்காமல் அடிமை போல் நடத்துகிறார்கள் என தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை கேட்டால் அவதூறாக பேசுவதாக கூறி அனைத்து தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை எனவும் அந்த ஊதியத்தை வழங்கப்படாமல் கடலூர் மஞ்சகுப்பம் பகுதியில் உள்ள நகர நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பொய்யாமொழி.